जय जगन्नाथ महादेव सुभद्रा मनाकंडलम जय श्री राधा गोपाल जी कंडलम जय श्री कृष्ण मनाकंडलम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कंडलम जय श्री रूप रत्न कंडलम श्रीला प्रभुपाद महाराज कंडलम इंगुण कंडलम தொடர்ந்து வந்து சண்டே கிளாஸ் கவனிப்போம் கிளாஸ் வந்து கூடிய போக வந்து அனைத்து மடியை பணிவான வணக்கங்கள் ஹரே கிருஷ்ணா ஓகே வாய்ப்பு கொடுத்த ஹரிகதா கேட்டு வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ண பாலா மந்திரி ரொம்ப நன்றி ஓகே இன்னைக்குள்ள ஸ்லோகம் श्रीमद् भगवद गीता उन्नयोग अध्याय 2 पदम 58 चैप्टर 2 टेक्स्ट 58 ओके कितना बड़ा देखता नाम क्या यदा संहरते चायं कूर्मो अंगानि व सर्वशः इंद्रियाणि इंद्रियार्थेभ्य दस्य प्रज्ञा प्रतिष्ठितः प्रभु ध्यान यदा संहरते चायं कूर्मो अंगानि व सर्वशः तस्य प्रज्ञा माताजी आदित्य यदा संहरते चायं कूर्मो गानीव सर्वशः इंद्रियाणि इंद्रियार्थेभ्य तस्य प्रज्ञा प्रतिष्ठिता यदा எப்போது சம்ஹர்த்தே இழுத்துக் கொள்கிறது சா மேலும் அயம் அது கூர்ம ஆமை அங்கானி அங்கங்கள் இவ போல சர்வஷ சேர்த்து இந்திரியாணி புலன்கள் இந்திரிய அர்த்தேபிய புலனுணர்ச்சி பொருள்களிலிருந்து அவனது பிரக்ஞா உணர்வு பிரதிஷ்டிதா நிலை பெற்றது. மொழிபெயர்ப்பு ஆமை தன் அங்கங்களை கூட்டிற்குள் இழுத்துக் கொள்வதை போல எவனொருவன் தன் புலன்களை புலனுணர்ச்சி பொருட்களில் இருந்து விலக்கிக் கொள்கிறானோ அவன் பக்குவ உணர்வில் நிலை பெற்றவனாவான். One who is able to withdraw his senses from sense objects as the tortoise draws its limbs within the shell is firmly fixed in perfect consciousness. ஓகே, நம்ம டைரக்ட் கிளாஸ் போயிடலாம். புதுல டைரக்ட் பண்ணிக்கலாம், அதை நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணி போயிடலாம். ஓகே, யதா சம்பிரத்யசாயம் கூர்மோ அங்கானி வர்ஷா இந்திரியாணி இந்திரியார்த்தேப்ய தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதை நம்ம பாத்துங்க. ஓகேவா? ஓகே, இப்ப தொடர்ந்து வந்து பகவத்கீதை வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட பேசியிருக்கிறாரு. ஓகே, அர்ஜுனன் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 1வது சாப்டர்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து அவர் 2வது சாப்டர் 3வது சாப்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து எத்தனை சாப்டர் வரைக்கும் அவர் வந்து தான் ஃபேமிலி என்னுடைய ஸ்வதர்மா இந்த ஸ்வாஜனா இந்த மாதிரி ஒரு என்னோட மக்கள் என்னோட ஃபேமிலி இந்த நிலையில அவர் இருக்கிறார். ஓகே, இப்ப அவருக்கு வந்து இந்த உபதேசம் கொடுக்குறாரு, ஆத்மா பத்தி பேசி வர்றாரு. ஆத்மா பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அடுத்து சொல்றாரு. அப்ப நம்ம யாரெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அடுத்து சொல்றாருன்னா இப்ப புலன்களை பத்தி பேசுறாரு, சென்சஸ் புலன்களை பத்தி பேசுறாரு. புலன்களை பத்தி பேசும்போது அப்புறம் அடுத்து வந்து பக்தரை பத்தி பேசுறாரு. கிட்டத்தட்ட 2வது சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா கீதை உட்பொருள் சுருக்கம். இது வந்து ஃபுல்லா வந்து மொத்த பகவத்கீதையோட ஒரு சுருக்கம் இது எல்லாத்தையும். அப்புறம் 3வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அவர் திருப்பியும் சொன்னதுதான் ரிப்பீட் பண்றாரு.
அதோட 17ஓட பகவத்கீதா முடிஞ்சிச்சு. ஆனா திருப்பி 18 வந்து பாத்தீங்கன்னா அது திருப்பி வந்து ரிப்பீட்டா பண்றாரு. அதனால வந்து இங்க வந்து எதை பத்தி பேசுறாருன்னா, பகவத்கீதை சில ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சில டைமென்ஷன்ல இருக்கும். அதாவது சில ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இருக்கும். இதுதான் சொல்லி டைரக்டா நம்ம படிக்கும்போது தெரியும். சில ஸ்லோகம் வந்து கீழே இருந்து ரிவர்ஸ்ல பின்னாடில இருந்து மேல போகும். அப்பதான் அவர் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி புரியும். சில ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து சொல்லியிருப்பாங்க, மேல கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லோகம் பல டைமென்ஷன்ல கொடுத்துருப்பாங்க பகவத்கீதை. பகவத்கீதை பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 hour 1 hour தான், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுறாரு. ஓகே, ஆனா நம்மளுக்கு இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷங்கள் பல பிறவியை கூட பிடிக்கலாம். காரணம் என்னன்னா நம்மளுடைய பியூரிட்டி, நம்மளுடைய என்ன சொல்றது தூய்மையை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து என்ன கேட்டீங்கன்னா டைரக்டா சொல்லக்கூடிய கேட்டகரி. ஓகே, அதாவது இது வந்து டைரக்டா சொல்றது கூட சொல்லலாம். அதுக்கு ஒண்ணு சொன்னோம்னா இது வந்து ஒரு உதாரணம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா ஆமை தன் அங்கங்களை கூட்டிற்கோ இழுத்துக் கொள்வதை போல ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. எடுத்தோன்னே ஸ்டேட்மெண்ட் போல எடுத்தோன்னே என்ன பண்றாருன்னா ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆமை பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் அடிக்க போறீங்க, பாத்தீங்களா ஆமை பாத்தீங்களா? ஆமை பிடிச்சிட்டீங்களா? நீங்க ஆமை எங்கேயாச்சும் நீங்க அந்த மாதிரி ஜூக்கோ இதெல்லாம் போனீங்க ஆமை பாத்தீங்கன்னா அது உடனே என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று அட்டாக் பண்ண வருதுன்னா அது டக்குன்னு அந்த கழுத்து கை காலெல்லாம் உள்ள இழுத்துக்கும். இழுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது எப்போ வந்து ஓகே எல்லாமே ஓகேவா இருக்கோ எப்போ சேஃபாக இருக்கோ அப்போதான் அது திருப்பி அது வெளியே வரும். அது இருக்க எத்தனை மணி நேரம் ஆனாலும் அது உள்ளே தான் இருக்கும். சூடு அப்புறம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான கூட எது அடித்தாலும் அந்த ஆமோட ஓடு உடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்ப அப்படி உதாரணம் கொடுத்து 2வது லைன் சொல்றாரு என்னன்னா, எவன் ஒருவன் தன் புலன்களை உணர்வுச்சி பொருட்களிலிருந்து விலகிக் கொள்கின்றானோ அவன் பக்குவ உணர்வில் நிலை பெறுகின்றான். புலன்கள் சென்சர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 5 இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு. ஓகேவா? இந்த 5 வகையான புலன்கள் இருக்கு. ஓகே, மொத்தம் 24 இருக்கு. அது வந்து அது இன்னும் நிறைய விஷயங்கள் போகும். அது கர்மேந்திரியா, ஞானேந்திரியா அதெல்லாம் நிறைய போகும். ஆனா மெயினா பாத்தீங்கன்னா பஞ்சபூத புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு. இந்த 5 விஷயம் கண்ட்ரோல் பண்ண சொல்றாரு. எதுல இருந்து கண்ட்ரோல் பண்ண சொல்றேன்னா புலன் நுகர்ச்சி பொருட்கள் இருந்து. புலன் நுகர்ச்சி வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட், அதாவது இந்த உலகத்தோடைய இன்பத்திலிருந்து நம்ம இந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாரு. கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் தொடுறது. இந்த 5யும் வந்து 5 வகையான குதிரை மாதிரி. நீங்க வந்து பகுதியில் பாத்தீங்கன்னா 5 வகை குதிரை இருக்கும். அப்ப இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா ஏன் குதிரைக்கு ஒப்பிடுறாங்கன்னா, குதிரைக்கு நீங்க கடிவாளம் போடுறா, கடிவாளம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சைடில் வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து எதை பற்றி பார்க்கக்கூடாது, மின்னுக்கு மட்டும் தான் ஓடணும்னு சொல்லி சைடில் கட்டிடுவாங்க. அப்போ மின்னுக்கு அந்த ட்ராக் மட்டும் தான் பார்த்து அது ஓடும். நீங்கள் ஜோக்கி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இது மட்டும் கட்டிடுவாங்க, இது மட்டும் ட்ராக் மட்டும் தான் பார்த்து ஓடும். அதே போல் புலனுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போடணும். புலன்கள் வந்து கட்டி போடலைன்னா அது வந்து என்னன்னா கண்ட மணிக்கு வந்து ஓடும். நிறைய பேர் சொல்லுவாங்க மனசு சரியா இருந்தா போதும் பிரபு எல்லாம் ஓகேவாயிரும். மனசு எப்படி சரியாகும்? மனசு சரியே ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹரிகிருஷ்ணன், நான் பிறந்ததுக்கு ஹரிகிருஷ்ணன் கிடையாது. நம்ம வந்து குரு கருணை பக்தர் கருணையால் தான் வரோம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 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 விஷயம் சொல்லுவாங்க, ஒரு மித்து இருக்கும். அதாவது ஏதாச்சும் ஒரு அம்மாள் கோயில் திருவிழாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு விருதம் எடுக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுவாங்கன்னா என்னது விருதம் எடுப்பாங்க. ஒரு வாரமோ இல்லை 21 நாளோ இல்லை 42 நாளோ இந்த மாதிரி விருதம் எடுப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து அதுலேயும் ஒரு சீட்டிங் நடக்கும். என்ன சீட்டிங்னா மஞ்சள் தண்ணி குடிச்சிட்டு போனால் எல்லாம் சுத்தமாயிடும், எல்லாம் ஓகேவாயிடும். கடலை வருவாங்க மஞ்சள் தண்ணி வேப்பலை போட்டு மஞ்சள் தண்ணி குடிச்சு எல்லாம் சுத்தமாயிடும். இந்த நெருப்பு கோழி வந்து ஆஃபீஸ் நெருப்பு கோழி வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு மிருகம் அட்டாக் பண்ண வருதுன்னா அந்த நெருப்பு கோழி என்ன நினைக்குமா, ஐயோ நமக்கு ஒளிவு சொல்லிட்டு அது எவ்வளோ பெருசு இருக்கும், கழு தீட்டா இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும். அது என்ன நினைக்கும், நேராக போய் தலையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பொந்து இருக்குல்ல, சின்ன ஒரு ஓட்டமாக இருக்கும், அதுக்கு தலைவலி நான் சேஃப் ஆகிடுன்னு நினைக்கும் மாதிரி. ஆனால் மொத்த பாடி வந்து வெளியில் இருக்கும், புலிசிங் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி அதாவது நம்ம மனசை வந்து திருப்தி பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள். இந்த மஞ்சள் தண்ணி போய் சரியாயிடும். மஞ்சள் தண்ணி வந்து நல்லது, அது ஆன்டிபயோட்டிக் நல்லது. ஆனா அது குடிச்சா உள்ள எல்லாம் மனசு சுத்தம் கிடையாது. அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் இருக்கும். மனசு வந்து மனசு சுத்தமா இருந்தா அது போதும். கடவுளை வந்து நான் கோயில் தான் கும்பிடல, மனசு சுத்தமா இருந்தா போதும். அதாவது
ஆதிசங்கராச்சாரியர் லார்ட் சிவா சிவபெருமான் அவர் வந்து கலிபுரத்தில் சொல்றாரு, இந்த ஸ்லோகம் சொல்றாரு. அதாவது புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜகதே சயனம் இய சம்ஸ்காரி பௌதுஸ்காரி கிருப்பையா பாரி பாரி முராரி. முகுந்தனை தவிர கிருஷ்ணனை தவிர இந்த பிறப்பு இறப்பு இதை ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம பல கோடி பிரிவிழா பிரிக்கிறோம். மனசு சுத்தமான எதுக்கு நம்ம பிறக்கிறோம்? எத்தனையோ பேர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், பொறாமைப்பட்டிருப்போம், எவ்வளவு கெடுதல் பண்ணிப்போம், எல்லா வகை அழுக்கும் முள்ளுகள் இருக்கும். ஆனா ஒரே நொடியில மனசு சரியாச்சு எல்லாம் ஓகேவா? அது எப்படி? அதெல்லாம் சரியாகவே ஆகாது. மனசு சுத்தமான போக சொல்லுவாங்க நிறைய பேர். அது டோட்டலி அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து அதை மறுக்கிறேன். மனசு ஓகேவாட்டா அதெல்லாம் ஓகேவா கிடையவே கிடையாது. மனசு வந்து என்னைக்குமே கட்டுப்படுத்தக்கூடாது, அதுவும் ராங். இந்த மனசு ஒருநிலைப்படுத்துற தியான யோகா அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அப்ப எதுக்கு விஸ்வாமித்திர முனிவர் வந்து எதுக்கு வந்து மேனகை எதுக்கு வாங்கினாரு? சௌபரி முனி 60,000 வருஷம் தவம் வந்து எதுக்கு அவர் வந்து ஒரு 2 மீனை பார்த்து மயங்கி போனாரு? மனசு சொல்லிருக்காங்க. மனசை வந்து கட்டுப்படுத்தாலும் டேஞ்சர், மனசை விட்டாலும் டேஞ்சர். அப்ப என்ன ப்ரூவ் பண்றது? என்ன பண்றது? மனசை நண்பனா வச்சுக்கணும். மனசு நண்பனா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கிட்ட மனசு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுது. இப்போ வந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா வயக்காட்டுல வந்து தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க. தண்ணி பாய்ச்சும் போது தண்ணி பெரிய இடத்துல வரும். அது தண்ணி கூட அடைப்பாங்களா? டைவர்ட் பண்ணுவாங்க, மாற்றி விடுவாங்க. நம்ம புலன்கள் அடைவோம். இன்னிலேருந்து நான் வந்து பாட்டைக்கு மாட்டேன், டீ பார்க்க மாட்டேன், டீ பார்க்க மாட்டேன்னா அங்க வந்து இன்னும் ஒரு சீரியல் ஓடி இருக்கும். ஐயோ என்ன ஆச்சோ? அது வந்து புலனின்பம் வந்து எப்படின்னா வெறும் வந்து எல்லாரும் பார்வைக்காக மட்டும் தான் நம்ம வந்து புலனின்பம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்றோம். உள்ளுக்குள்ள மனசு ஏங்கும், கடந்து ஏங்கும். உண்மையான புலனின்பம் ஸ்டாப் பண்ணதுன்னா மனசை வந்து டைவர்ட் பண்ணணும், மனசை வந்து பகவானுடைய இதை செயல்படணும். ஆனா இதுவும் பல பிரச்சனை. ஏன் பிரபு எத்தனையோ பேர் நல்லா சேவை செஞ்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க, அப்ப ஏன் பிரபு விட்டுட்டு ஓடுறாங்க? எல்லாரும் நல்லா சேவை அப்படியே சில பேர் அப்படியே காணாம போயிடுறாங்க. அவ புறம் ஒழுங்கா இருக்குது, எல்லாம் பகவான் சேவை செய்ய ஒழுங்கா தான் இருக்கணும். ஏன் ஒரு கேஸ் வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் சென்னோட எல்லாம் கேஸ்ல கூட்டிட்டு போகுது? ஏன் கரெக்ட் தான் ப்ரோ, உண்மைதான் சொல்றேன். எதுவும் நான் இல்லாத சொல்றேன். ரைட் தான். என்ன காரணம் ப்ரோ? அபராத ஒண்ணுங்க. அது அபராத ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னது? அபராத ஒரு காரணம், முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய இருதயம் வந்து பியூரிஃபை ஆகல. அதான் மெயின் காரணம். தூய்மையாக இருதயம், அதாவது மனசு தூய்மையாக. ஏன் மனசை பத்தி பேசினா, அதாவது இந்த 5 புலன்கள் கண்ணு காது மூக்கு வாய் புலன்கள், இதை நீங்க தனியா போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு எனக்கு வந்து நல்லா வந்து கேபிச்சினோ காஃபி குடிக்கணும் ஆசையா இருக்கு. இப்போ இங்க வந்து ஹரிகிருஷ்ணா டீ குடி கூட சொல்றாங்களே, உனக்கு என்ன பண்றது? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நாடகம் ஆடலாம், அது 1 மாசம் நாடகம் ஆடலாம். நாடகம் எவ்வளவு ஆட முடியும்? நேரம் முடிச்சா திருப்பியும் அந்த உண்மையான சுயரூபம் வெளியே வந்துடும். அப்ப தனித்தனியா புலன்கள் ஆட முடியாது. புலன்களுடைய எஜமானது பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது பகவத்கீதை பாத்தீங்கன்னா குதிரை இருக்கும், அப்புறம் கயிறு இருக்கும், அப்புறம் அந்த சாரதி இருப்பார், டிரைவர் இருப்பாரு, அப்புறம் ரதம் இருக்கும். அந்த புலன்கள் வந்து அந்த சென்சஸ் வந்து அந்த குதிரை வந்து புலன்கள். புரியுதா பிரபு? உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த கயிறு என்னது? அந்த குதிரை கண்ட்ரோல் பண்ற கயிறு என்னது? கடவாள படுது. மனசு. அந்த குதிரை கண்ட்ரோல் பண்றது அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிறு வந்து என்னது? மனசு. அந்த கயிறை பிடிச்சிருக்க டிரைவருக்கு சாரதி யாரு? அறிவு, புத்தி. ஓகே, அப்ப புலன்களை மனசை கண்ட்ரோல் பண்ணுது, மனசை புத்தி கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா யா வந்து சேதோ தர்ப்பண மார்ஜனம் பௌமஹா கௌரி வாப்னம் ஸ்ரேய கைரவ சந்திரிக வித வித்யா பத ஜீவனம். எதுக்காக மனசு தூய்மைப்பட சொன்னாரு? ஏன் மகாபிரபு ஏன் புத்தி தூய்மைப்பட சொல்லல? இப்ப புலன்கள், மனசு, புத்தி கண்ட்ரோல் பண்ண போதுங்க, எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுது. கரெக்டான மனதி. ஆனா ஏன் புத்தி சொல்லாம ஏன் மனசு நடுவில் மனசு சொன்னாரு? இப்போ வந்து குதிரை கண்ட்ரோல் பண்றது கயிறை கண்ட்ரோல் பண்றது டிரைவர் ஒரு இழுத்தாருன்னா எல்லாம் நிக்காதா? அப்ப குதிரை சொல்றது நமக்கு என்ன சொல்றோம்? சென்சஸ், புலன்கள். கரெக்ட்? அந்த கயிறு, அந்த புலன்களை அந்த குதிரை கண்ட்ரோல் பண்றது கயிறு வந்து என்னது? மனசு பிடிச்சிருக்கிற அந்த கயிறை பிடிச்சிருக்கிற டிரைவர் யாரு? அறிவு, புத்தி. இப்ப புத்தியை ஒழுங்கா இருக்கா போதுமே, மனசும் புலன்களும் கண்ட்ரோல் ஆயிருந்தன. அதான லாஜிக். ஆனா மகாபிரபு புத்தியை கண்ட்ரோல் பண்ண சொல்லிய
சேத தர்ப்பண மார்ஜன மனசு தூய்மைப்படுத்த சொல்றாரு. ஏன் வந்து நடுவில் கயிறுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, டிரைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, குதிரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? ஏன் அதான் மனசு ஏன் மனசு கண்ட்ரோல் பண்ண சொல்றாரு? இல்ல மனசு வந்து இப்ப வந்து புத்தியை கொண்டு வந்து இருக்கு. மனசு குரங்கு மாதிரி போயிடும் அப்ப மனசு இப்ப புத்தியோட கொண்டு இருக்கா இல்லையா? ஆமா. ஆனா புத்தியை வந்து சுத்தப்படுத்தாம ஏன் மனசு சுத்தப்பட சொல்றாங்க? என் கேள்வி தான். இந்த மனசு சுத்தம் பண்ணா புத்தி இந்த குணம் அப்படி இருக்கும், குணம் ஒழுங்காயிடும். அதாவது மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது புத்தியோட கொண்டு தான் இருக்கும். ஆனா மனசுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்னா அது சில நேரத்துல சில சமயத்துல புலன்கள் வந்து விட்டுருக்க, அது வந்து ஆல்ரெடி வந்து மனசுக்கு அடிமைதான். ஆனா புத்தியும் வந்து மறைச்சிரும். மனசோட ஆசை புத்தியும் மறைச்சிரும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஆனா யாரும் வந்து செய்யக்கூடாது. ஜெனரலா ஒரு உதாரணம் தான். இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா வந்து கற்பழிபிகேஷன் நடக்குதுல்ல. இந்த சின்ன பிள்ளைய வந்து ஒரு பிள்ளைய வந்து முந்தைய கோயில் ஒரு முஸ்லீம் பிள்ளைய வந்து கற்பழிச்சு கோயிலுக்குள்ள வச்சு கற்பழிச்சு வச்சுட்டாங்க. அந்த முஸ்லீமோட அப்பா சொல்றாரு, நான் எல்லாத்துலையும் தேடினேன், ஆனா கோயில தேடல, ஏன்னா கோயில் தப்பு பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது அந்த கேஸ் கேள்விப்பட்டீங்க. அப்ப அந்த சின்ன பிள்ளைய வந்து கற்பழிக்கும் போது உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப மனசுக்கு அதாவது புத்திக்கு தெரியும் அது ஒரு சின்ன பிள்ளை, அது வந்து நமக்கு மக வயசு, புத்திக்கு தெரியுமா தெரியாது? புத்தி கொண்டு வர. ஆனா அது எப்படி அதை மீறி போயிட்டு அது செய்ய தோணுது? சமயத்துல வந்து புத்தியும் டாமினேட் பண்ணிடும், உடல்களையும் டாமினேட் பண்ணிடும். அதனால மனசு வந்து சஞ்சலகா. மனசுக்கு வந்து சஞ்சலகா. மனசுக்கு வந்து ரெண்டு, அது வந்து நம்ம நார்மலா பார்க்கும்போது, அதாவது எப்பவுமே பகவத் கதையில வந்து ரெண்டு விச்சார் இருக்கு. அப்பாட்ட விச்சார், தத்துவ விச்சார். நம்ம என்னைக்குமே தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மனசு வந்து நீங்க மேலோட பார்க்கும்போது குதிரை, கயிறு, டிரைவர், புலன்கள், மனசு, புத்தி. புலன்கள் வந்து மனசு கொண்டு இருக்கு, மனசு புத்தியை கொண்டு இருக்கு, இப்படிதான் தெரியும். ஆனா புத்தி தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா மனசுக்கு டீப்பா ஒரு பவர் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. அது என்னன்னா ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேஸ் நடக்குது. என் புத்திக்கு தெரியாது அது வந்து சின்ன பிள்ளைன்னு, புத்தியை சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியல. மனசு வந்து அது வந்து ரெண்டுத்தையும் வந்து அது வந்து ஆதிக்கம் செலுத்திடும். தான் முன்னுக்கு இருக்கிறது வந்து அது வந்து என்ன, அது வந்து சின்னதா பெருசா அதெல்லாம் தெரியாது. அது பெண், நான் ஆண், அது மட்டும்தான். அப்புறம் கதை அம்பி அவ்வளோதான். அதனாலதான் மனசு ரொம்ப 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 டேஞ்சர். அதனால இங்க சொல்ற ஆமையை சுருக்கிற மாதிரி சுருக்கிக்கோ. புலன்களே பிரச்சனை ஆரம்பிக்கல, அந்த புலன்களே அங்கேயே வந்து கட் பண்ணிடு. ஒரு செடி வந்து கொடி ஓடுன்னு வச்சுங்களேன், அந்த கொடி தேவையில்லாம வேற இடத்துல வேற செடிக்கு போகுதுன்னா அங்கே கட் பண்ணிடணும். அது வளர விட்டு முழு செடி வந்து வளர விடாம கீழே இறக்குற வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத. அப்படிதான் இது வந்து மறைமுகமா சொல்றாரு. இப்ப ஆமை வந்து பாருங்க, இங்க கல் எடுத்து அடிக்கிறீங்க வச்சுங்களா, டக்குனு உள்ள எல்லாம் எழுதுக்கும். நீங்க ஒரு மரவட்டை எடுத்துங்க, நீங்க மரவட்டை நீங்க எச்சு விட்டு வச்சுங்க, நேரா நீங்க அது இடிக்கிறதுக்குள்ள அது உடம்பு சுட்டிடும். அந்த மாதிரி எப்பவுமே வந்து பி அலர்ட்டா இருக்கணும். மாயா வந்து வெரி வெரி ஸ்ட்ராங். ஹரே கிருஷ்ணாக்கு வந்துட்டா, கிருஷ்ண பக்தி வந்துட்டா விட்டுரும் கிடையாது. அது உள்ள வந்து பக்தர்கள் உள்ள வந்து கலிச்சேலா கலியுகத்துல வந்து கிருஷ்ண பக்திக்குள்ளே உள்ள வந்து இது பண்ணும். மாயா வந்து கரையா மாதிரி எப்ப உள்ள அறிக்கிறது, ஒரு மொத்த பில்டிங் சாங்கி போய் சாங்கிடும். அப்படி கரையா உள்ள அறிக்கிற மாதிரி மாயா வந்து உள்ள வேலை செஞ்சுக்கும். தட்ஸ் வை வந்து கிருஷ்ண பக்தியில வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட், புலனின்பம் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு அறவே இடம் இல்லை. ஆனா புலனின்பம் இல்லாம இந்த உலகத்துல வாழவும் முடியாது. எல்லா இடத்துலயும் மாட்டிக்கிட்டு நம்ம தவிக்கிறோம். அப்ப என்ன பண்றது? அதனாலதான் சில புரோபாதம் வந்து பாத்தீங்கன்னா, யோகி பக்தன் அல்லது தன்னுணர்வு பெற்றவனால் தனது எண்ணத்திற்கு ஏற்ப புலன்களை கட்டுப்படுத்த இயலும், இதுவே அவனுக்கான தேர்வு. அதுக்கப்புறம் யோகி மீன்ஸ் வந்து யோகி, பக்தர்கள், அப்ப தன்னுணர்வு பெற்றவர்கள், அதாவது செல்ஃப் ரியலைஸ் பர்சன். அவங்க பாத்தீங்கன்னா தனது எண்ணத்திற்கு ஏற்ப, எஸ் மனசுக்கு ஏற்ப, எண்ணத்துக்கு ஏற்ப புலன்களை கட்டுப்படுத்த இயலும். ஃபர்ஸ்ட் வந்து சேதோ தர்ப்பண மார்ஜனம். நம்ம மனசு வந்து ஹார்ட் மனசை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அதுதான் நம்மளோட ஒரே ஒரு கோல் ஆஃப் தி லைஃப். வேற எதுவுமே கிடையாது. மனசு தூய்மை ஆச்சுன்னா தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
எல்லாமே தெரியும். இப்போ வந்து திரை போட்டிருக்கு, திரை மறைச்சிருக்கு, பகவான் தெரியாதா பிரபு? பகவான் தெரிய மாட்டாரு. இப்போ திறந்த பிறகு பகவான் தெரியாதா? பகவான் தெரியாது. ஆனா யாரோ ஒரு நம்ம வந்து அதிகமான புலன் என்பதில் இருக்குமோ பகவான் உண்மையிலே நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டாரு. புலன் என்பதில் இருக்கிற வரைக்கும், புலன் என்பதில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது போட்டோவா தான் தெரியும், அது கல்லா தான் தெரியும், அது கட்டையா தெரியும். இப்ப ஜெகநாதர் அது என்ன 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 ஒரு தாடு விடணும், கட்டாடியா கட்டை. இப்ப அது வந்து கட்டையா தெரியுற வரைக்கும் நம்மளுக்கு பகவான் மேல ஃபேத், நம்பிக்கை, பிறகு வந்து ஈர்ப்பு, அட்டாச்மெண்ட் கிடைக்காது. அது ஏன் பகவான் மேல நம்பிக்கை வர மாட்டேது? காரணம் என்ன? காரணம்னா எல்லாம் இங்கேருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை தான். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்க, சிம்பிளா ஒரு விஷயம் தான். புலன் இன்பம் இந்த உலகத்துல என்ஜாய்மெண்ட் பண்ற வரைக்கும் பகவான் கிட்ட போக முடியாது. பகவான் கிட்ட போறவன் என்ஜாய்மெண்ட்ல இருக்க மாட்டான். இதுதான் ஃபார்முலா. அதாவது இப்ப என்கிட்ட 2 கை இருக்கு. ஒரு கையிலே கிருஷ்ணன் பிடிச்சிருக்காரு, இன்னொரு கை மாயா பிடிச்சிருக்கு. மாயான என்ஜாய்மெண்ட். இப்ப நான் என்ஜாய்மெண்ட் போக இங்கே எட்ட வந்துட்டே இருப்பேன். கிருஷ்ணன் கிட்ட போக நான் என்ஜாய்மெண்ட் விட்டுருவேன். இப்ப நம்ம குரு பரம்பரை பாத்தீங்கன்னா சட் கோஸ்வாமி 6 கோஸ்வாமி இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சும்மா வந்து படிக்காம, காசு பணம் இல்லாம பிச்சை எடுத்து அதுக்கப்புறம் வந்து கோஸ்வாமி எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பணக்காரங்க இருப்பாங்க. ரங்கநாதாஸ் கோஸ்வாமின்னா அப்பா ஜமீன்தார். பையன் வந்து ஜெகநாத்பூர்ல வந்து பிச்சை எடுக்கிறான்னு சொல்லிட்டு மறைமுகமா காசு அனுப்புவாரு, மறைமுகமா பிரச்சனை அனுப்புவாரு. அதுவும் வந்து வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெகநாத்பூர்ல அந்த அந்த அரிசி வடிக்கிற தண்ணி வந்து நல்லூர்ல வரும், அதை வடிகட்டி சாப்பிடுவாரு. அதை போய் மகாபிரபு சாப்பிட்டு அதுதான் என்னை விட்டுட்டு இந்த இவ்வளவு பெரிய மகாபிரபு சாப்பிட்டுப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் விட்டாங்க. ரூப கோஸ்வாமி, சனத் கோஸ்வாமி அவங்க வந்து முஸ்லீம் ஆட்சி வேலை செஞ்சாங்க. அவங்க ரிட்டையர் ஆக வெளியாகும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு போட்டு நிறைய தங்க காசு, அது என்ன பண்ணாங்க, குடும்பத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் மற்றவங்க கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து சேவை கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. சனாதன கோஸ்வாமி வந்து மகாபிரபு பார்க்கறதுக்கு வந்து காட்டு வழியாக போகும்போது அவர் கூட வந்து ஒரு பக்தர் கூட வருவாரு. அவர் பேர் வந்து அவர் பேர் ஒரு பேர் கோவிந்தா நினைக்கிறார். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் வந்து அவர் ஒரு திருடன் வருவாங்க, நடுவில் திருடங்க வருவாங்க. திருடன் வந்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அவர் வச்சுருக்க காசெல்லாம் கொடுத்துருவாங்க. சனாதன கோஸ்வாமியும் அவர் கூட கொடுத்துருவாங்க. மகாபிரபு சொல்லுவாங்க, மகாபிரபு இவர் சனாதன கோஸ்வாமி கேட்பாரு, நான் தான் உன்னை எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னேன், இப்ப திருடன் வந்தோன்னு உங்களுக்கு காசு கொடுக்குறது உங்களுக்கு எங்கே காசு கிடைச்சிச்சு? அப்ப கேட்பாரு, இல்லை நாளைக்கு உதவுமே, எப்போ உனக்கு நாளைக்கு தேவைன்னு எப்போ நீ உணர்ந்துட்டியோ நீ வந்து அப்படியே பேக் போயிட்டு நீ போய் கல்யாணம் பண்ணி சம்சார வாழ்க்கையிலேருந்து நல்லா இதுக்கப்புறம் உனக்கு வந்து இந்த பாதையில் அவனுக்கு வந்து என் கூட வரதுக்கு தகுதின்னு சொல்லிடுவாரு. அதுல என்ன சொல்ல வருன்னா, அவங்க வந்து புலன்கள் பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கும் போல. ஈவன் சனாதன கோஸ்வாமி வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு போன பிறகு அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, அவர் பக்தர்கள் வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல அந்த பிளாங்கெட் அந்த பூர்வம் கொடுப்பாங்க அவர் குளிர் பாய்க்கிறதுக்கு. மகாபிரபு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, ஐயோ இந்த நான் நல்ல பிளாங்கெட் போட்டுருக்கேன், இதுவே ஒரு புலன் இன்பம் சொல்லிட்டு அது ஒரு பிச்சைக்கணை போட்டு அவங்க வச்சுக்கிறத கிழிஞ்சதை வாங்கி அவர் போட்டுட்டு போவார் சனாதன கோஸ்வாமி. இப்ப இங்க என்னன்னா புலன் இன்பம் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த வகையில வேணாலும் அட்டாக் பண்ணலாம். நீங்க வந்து பப்பு டிஸ்கோ அதெல்லாம் புலன் இன்பம் கிடையாது, அதெல்லாம் வெளியில கிருஷ்ண பக்திக்குள்ளேயே புலன் இன்பம் வந்து நமக்கு வந்து உள்ள சூட்சமா நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். அது 3 விஷயம் இருக்கு, லாப பூஜா பிரதிஷ்டா. 3 விஷயம், லாப பூஜை பிரதிஷ்டா. இதுவும் ஒரு வகையான புலன் இன்பம். என்னன்னா லாபம்னா வந்து என்னன்னா எதுவுமே எதிர்பார்த்து செய்யறது. ஜெய் கிருஷ்ண பலராம் கி ஜெய், கௌரந்தா கி ஜெய், ராதா கிருஷ்ணன் கி ஜெய். அதாவது லாபம்னா வந்து என்னன்னா எதுவுமே லாபம், அதாவது உந்தம், எதுவுமே பலன் எதிர்பார்த்து எதை எடுத்தாலும் பலன் எதிர்பார்க்குது, அது ஒரு வகை புலன் இன்பம். லாபம். 2வது பூஜா. பூஜைனா எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஆர்ட் எடுத்துட்டே இருக்கணும், எப்பவுமே உங்களை வந்து பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும், எப்பவுமே உங்களுக்கு பிரபு சூப்பர் பிரபு அப்படி பிரபு கேட்டுட்டே இருக்கணும், ஐஸ் வச்சுட்டே இருக்கணும் எப்பவுமே. அப்பதான் நம்ம குறைய சொல்லும் போது நம்ம ஏற்க முடியாது. அது ஒரு வகையான புலன். லாப பூஜா. பிரதிஷ்டா. பிரதிஷ்டானா வந்து என்னன்னா அல்லது நேம் ஃபேம், பேர் உங்களுக்கு ஆசைப்படுறது, அது மிகப்பெரிய ஒரு புலன் இன்பம். அதாவது என் குரு மகாராஜ் உதாரணம் சொல்லுவாரு, என்னன்னா இப்ப நம்ம சமைக்கிறோம், சட்டியில் சமைக்கிறோம், சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் வலிச்சு எல்லாம் பாத்திரத்தை போட்டுருமா, அப்ப ஒன்றும் சட்டியில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அதோட சாந்தெல்லாம் ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி அந்த பிரதிஷ்டா நேம் பேர் நம்ம பெரிய இதாக கூட ஆயிடலாம், ஆனா அந்த பேர் புகழுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஆசை இருக்கும். அதனால 4வது சிசாசனங்கள்ல அதையும் வெட்டி எடுத்தாரு மகாபிரபு. நான் ஜனம் நான் ஜனம் நான் சுந்தரி நான் ஜனம்
நான் ஜனம்னா எனக்கு பெண் ஆசை பொண்ணு ஆசை வேணா நான் ஜனம், எனக்கு ஃபாலோவர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணணும் வேணா நான் சுந்தரி, நான் ஜனம், பணம் ஆசை பெண் ஆசை என்னை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வேணாம் சொல்லி போட்டாரு. அதுலயும் பாருங்க, நான் வந்து பகவான் என் இடத்துக்கு கூட்டு போய் கேட்கல, மாமா ஜென்மனே சரி பகவதா பக்தி ஹைட்டு விடுவாய், என்னை எங்க தூக்கி போட்டாலும் சரி, என்னை சாக்கடையில போட்டாலும் சரி, அடுத்துக்குள்ள என்னை நரகத்துல போட்டாலும் சரி, இல்லை எங்க தூக்கி போட்டாலும் சரி, நான் வந்து பகவதா பக்தி ஹைட்டு விடுவாய், நான் வந்து ஒரு பக்தியில் இருக்கணும். அதான் ஜீரோ புலனும். நான் வந்து சொர்க்கம் போய் சேரணும், நான் முக்தி வேணும், அதுவும் ஒரு வகையான புலன். நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்றது இல்லை, நம்ம கேட்கறது இல்லை. நம்ம வேலை வந்து என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், கருணை 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 கிருபா. கருணை மட்டும்தான் அதை ஏர்ன் பண்ணணும், கருணை மட்டும் அதை ரிசீவ் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை இந்த மனித பிரிவில். நீ வைஷ்ணவ பாடலாம் பாருங்க, பக்தி தாக்க சொல்ல, நான் வந்து கீழே வந்துட்டேன், நான் கீழ்பட்ட ஆத்மா, என் கருணை கூடிய நர்த்தம் கஷ்டப்படு, ஐயோ நான் கீழே வந்துட்டேன், நான் ரொம்ப பாவப்பட்ட ஆத்மா, நான் வந்து பதித்த பாவம் ஜெகநாதான் எனக்கு கருணை கூடிய, நான் ரொம்ப கீழானவன் எல்லாம் பாருங்க, எல்லாம் அவங்களே அவங்க போட்டு பேசிக்குவாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு கோல் தான் என்னதுன்னா கருணை வாங்குறது மட்டும்தான் நம்ம கருணை சேர்க்கிறது தான். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா சுக்குர்த்தி. சுக்குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா, சுக்குர்த்தி என்னன்னா நல்ல விஷயங்கள். அதாவது சுக்குர்த்தி 3 இருக்கு, கர்ம உன்முக்த சுக்குர்த்தி, ஞான உன்முக்த சுக்குர்த்தி அண்ட் பக்தி உன்முக்த சுக்குர்த்தி. யாரெல்லாம் வந்து முந்தைய பிரிவுல கர்ம உன்முக்த சுக்குர்த்தி வச்சிருக்காங்களோ அவங்க இந்த பிரிவில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பலனை எதிர்பார்த்து செய்யற அட்டிடியூட் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஒரு தானம் கொடுத்து எது கொடுத்தாலும் சரி இது செய்யணும், நமக்கு பாவம் குறையும், நம்மளோட மனுஷன் கொடுத்தவங்களுக்கு பாவம் குறையும், அதை கர்ம உன்முக்த சுக்குர்த்தி. ஞான உன்முக்த சுக்குர்த்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து நாலேஜ் கிடைக்கணும், பிரம்மன்னா என்ன, கடவுள், நான் பிரபு எங்க மட்டும் போக மாட்டேன் பிரபு, நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன், நான் அந்த டெம்பிளுக்கு போவேன், அப்புறம் வந்து நான் வந்து வேற சம்பிரதாயத்துக்கு போவேன், அப்புறம் வந்து நான் வந்து யாரும் எல்லாத்தையும் நான் வந்து கிறிஸ்துவ கோயிலுக்கு போவேன், நான் அங்கேயும் போவேன், எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. ஆனா எதுலையுமே அவங்க உலகம் இருக்க மாட்டாங்க. அதான் ஞானம் சுத்தி வெறும் நாலேஜ் மட்டும் தான் வேணும். அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தர்க்கம் பண்றது, ஆகியம் பண்றதுக்கு மட்டும் தான் வச்சுக்குவாங்க. தென் 3வது பக்தி உன்முக்த சுக்குர்த்தி. பக்தி உன்முக்த சுக்குர்த்தி யாருன்னு இருக்கோ அப்பதான் வந்து பகவான் பாதுகாப்பு வர முடியும். மனுஷானம் சகசேஷு 1000 பிறவிகள் சென்ற பிறகு அப்பதான் ஒரு மனுஷன் கிடைக்குது. அதுலயே வந்து யார் வந்து கிருஷ்ண பக்தியில வராங்களோ அது வெரி ரேர், அவங்களுக்கு தான் பாக்கியவான் ஜீவாத்மா மட்டும் தான் கிருஷ்ண பக்தி. இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேஃப் ஜோன் இருக்கும். ஆனா இந்த சேஃப் ஜோன்ல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுலயும் வந்து புலனிடும். அதுதான் வந்து என்னன்னா இந்த லாப பூஜா பிரதிஷ்டா, இந்த வந்து பலனை எதிர்பார்க்குறது, பிறகு வந்து நம்மளை புகழ்ந்து பேசணும், அப்புறம் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் புகழணும். நம்ம இதுலேருந்து நம்மளை வந்து சுற்றிக்கணும். அதுதான் இந்த சொல்றாங்க. நார்மலாக வந்து இப்போ நம்ம வந்து கண் காது மூக்கு வாய் இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாம நம்மளை வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாண்டிங் ஹரிகிருஷ்ண மகாமந்திர குரு கைடன்ஸ் சொல்லுவாங்க. குருவோட கைடன்ஸ் படி சாண்டிங் பண்ணுங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, குரு கைடன்ஸ் எப்படி போடுவோம், நம்ம கூட இருந்து பார்ப்பாரா இல்லை நம்மளுக்கு நம்ம வந்து அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணணுமா, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. குரு கைடன்ஸ் என்னன்னா, குரு ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, ஆச்சரிய கொடுத்தாங்க. மது மாத சூது புலா 4 கோட்பாடு, நாட் ஈட்டிங், நாட் இன்டாக்சிகேஷன், நாட் இன்சிசெக்ட், நாட் கேம்பிளிங். இந்த 4 விஷயம் வந்து 4 பில்லர். அப்புறம் அடுத்து வந்து என்னது, நம்ம வந்து டீ காஃபி இது கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து குரு கைடன்ஸ். இந்த கைடன்ஸ்க்குள்ள நம்ம வந்து தென் அப்புறம் நம்ம எஃபர்ட், நம்மளுடைய சின்சியர், அதோட சேர்த்து நம்ம வந்து நம்ம கிருஷ்ண பக்தி செஞ்சோம்னா தென் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட். இந்த 4த்துலயும் சீட்டிங், டீ காஃபிலையும் சீட்டிங், சாண்டிங்லையும் சீட்டிங். பகவான் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல வந்திருக்காரு, 3 இடத்துல வந்திருப்பாரு. காது இடுப்பு கழுத்து 3 இடத்துல. நம்ம ஒரு வாட்டி ஏமாத்துனா அவர் 3 வாட்டி ஏமாத்துவாரு. அவர் நேற்று ஒரு ஸ்லோகம் நான் கொடுத்துருக்கோம், சொல்ல அது இருந்துச்சு, நீ என்னோட சிந்தனையில் இரு, என்னுடைய கதையை என்னோட இதில் இரு, மரண தருவாயில உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாரு. நம்ம சீட்டிங் பண்ணி ஏமாந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏமாந்துட்டே இருக்கோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கேஸ் போட்டுருவாங்க, பிரபு ஐசியூ இருக்கிறாங்க வச்சுருவாங்க, அதோட டிவோட்டில் வந்து சாண்டிங் ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் நம்ம நிலைமை ஒரு நிலைமை, அது ஒழுங்காக பண்ணலையா, அப்போதான் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். கண் கண்டத்துக்கு சூரிய நமஸ்காரம் இருக்கு.
ஓகே, அப்ப இந்த இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இது எப்படி வந்து இந்த புறநின்பம் வந்து என்ன எப்படி இது பண்றதுன்னா, இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த புறநின்பத்திலிருந்து வெளியாகிறதுக்கு நம்ம வந்து மனசை தூய்மைப்படுத்தணும். ஓகேவா? மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான சப்போர்ட்டான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஸ்ரத்தா, நம்பிக்கை. நம்பிக்கை பகவான் கிட்ட வர 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 உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டுதல் குறையும். நம்பிக்கை இங்க வர 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 இங்க இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டுதல், இங்க இருக்கக்கூடிய எல்லாமே இங்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். இங்க வந்து உங்களுக்கு நாட்டம் குறைஞ்சாதான் நீங்க இங்க போக முடியும். இல்ல பிரபு நான் இதையும் வச்சுக்கிறேன் இதை வச்சு எப்படி போக முடியும்? இப்ப ஆன்மீகத்துக்கு போகணும் தான் நம்மளோட எல்லாரும் கோல். உண்மையிலே இருக்கும் ஆன்மீகம் போக வேணாம் வேணாவா? வேணும் வேணும் வேணும். பகவான் லோகத்துக்கு போக வேணாம் ப்ரோ. கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்து சொல்லுவோம். புரியல. அப்ப எல்லாரும் கோல் வந்து என்ன, ஆன்மீக லோகத்துக்கு போகணும், பகவான் லோகத்துக்கு போகணும். ஓகேவா? அங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தூய்மையா இருக்கிறாங்க, எல்லாமே சுத்த ஆத்மாக்கள். நம்ம ஏற்கனவே சாக்காடி இருக்கணும், நம்ம பௌதிக உலகத்தில், அதாவது துக்காலே அஸ்வாஸ்வரம் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ அம்மா வந்து வீட்டை வந்து அங்கேயே சுத்தமாக கழுவி விட்டுட்டாங்க, அவள் எல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுட்டாங்க. நம்ம சேத்துல விளாண்டுட்டு சேத்து காலோட அந்த வீட்டுக்குள்ள போய் இருந்தா அம்மா என்ன பண்ணுவாங்க? அடிதான் அடிதான் முடிச்சு ஏசுவாங்களா? அடிதான் ஏசுதான் பிறகு பிரபோ அதான் ரோத்தான் அட்டிதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு கழுவி வச்சிருக்கோம், நீங்க முழுத்து அட்டி விடுவோம். கொஞ்சம் பல அப்பெல்லாம் போயின்னா கித்தா பைப்பு தான் அதோட என்ன பண்ணுது, கித்தா பைப்பு. அப்ப என்ன கிடைக்குது கையில? அப்ப இதே போலதான் ஆன்மீக உலகம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கு. நம்ம சேத்துல நிக்கிறோம். நான் இதே வச்சுக்கிட்டு பகவான் வந்து போயிடணும் பொருள் கேட்ட எப்படி முடியும்? நம்ம சுத்தமா கழுவி எடுக்கணும். அதுக்குதான் இந்த ப்ராசஸ், கிருஷ்ண பக்தி என்ற ப்ராசஸ். அதுதான் நம்ம வந்து இதுல முயற்சி பண்ணல, நம்ம எஃபர்ட் போடல, நம்ம வந்து அப்படியே வந்து ரிலாக்ஸா இருந்து இப்படியே போயிடலாம். எப்படி போக முடியாது. ஆனா இதுக்கு வந்து அந்த கிரெடிட் இருக்கும். அடுத்த பிள்ளை எங்க முடியும் அந்த திருப்பியும் வந்து இது பண்ணும். ஆனா நம்மளுக்கு வந்து என்னன்னா, புருபா சொல்றாரு, இந்த லைஃப்ல இப்பவே இதே கடைசி பிறவி, இது முடிஞ்சவன உன்னோட உயிர் வெளியாகும் போது உன்னோட ஃபைலை க்ளோஸ் பண்ணி பகவான் வந்து போயிடணும். திருப்பி வந்து எமதர்மராஜா ஃபைலை பார்த்து ஓகே பார்க்க கூட கூடாது, இதோட முடிக்க வேணாம். இந்த பிறவிய திருப்பி வந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சு பரிசு எழுதும் போது பேப்பர் கொடுக்கலாம் கேட்போம், கொஞ்சம் காட்டுடானே. அவன் காட்ட மாட்டான். அப்ப நான் காட்ட மாட்டேன் மறைச்சிக்குவான். அப்ப திருப்பி வந்து காலேஜுக்கு போகணும். அப்ப திருப்பியும் சம்சார வாழ்க்கை. அது ஒழுங்கா வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒழுங்கா வரணும் அது பெரும் போராட்டம். அப்புறம் எப்ப சீக்கிரம் வரும், எப்ப வந்து யாருக்கு என்ன நடக்கும், நிறைய நோய்கள் வந்து இருக்கு வேற. இப்ப அதனால சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண இருக்கு. எல்லாத்தையும் பகவான் சேவையில நம்ம ஆர்வமா இருக்குமோ இல்லையோ, உடம்ப பார்த்துக்கிறதுல பெரும் ஆர்வம் கண்டுதான் இருக்கு. அந்த மாதிரி இப்ப திருப்பியும் இந்த உலகமே நம்ம போகும். கிருஷ்ண பக்தி நல்ல ஒழுங்கா செஞ்சு போயிடும். ஆனா நான் ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்கிட்ட இடையில வந்து கிளாஸ் நான் கொடுத்துருக்கும் போது ஒருத்தவங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. ஓகேவா? நான் ஓகே அதை சொன்னேன். ஜஸ்ட் சொன்னா இந்த கிளாஸுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு சப்போர்ட். என்னன்னா பிரபு நான் வந்து இங்க அது ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. ஓகேவா? கால் பண்ணாங்க எனக்கு ஆச்சு, பிரபு இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து இது பண்ணேன். அப்போ வந்து அந்த கிளாஸ்ல வந்து அந்த நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அந்த வீடியோவில் அந்த பிரபு கிளாஸ் ரொம்ப சொல்றாங்க, நாட் மலேசியா அவங்க எங்கேயோ இது பண்றாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, அதுல வந்து சொல்றாங்க, நம்ம எல்லாம் பாவம் பண்ணிட்டோம், நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளை போய் சேர்ந்துட முடியுமா? நம்மளுக்கு இந்த பிள்ளை பத்துமா? இந்த பிள்ளை போய் சேர்ந்துருமா? ஒன்னும் பல பிரிவுகள் எடுக்கணும், ஒன்றும் வருதுங்க. பிரபு அப்போ நான் இவ்வளவு நாள் செஞ்சது எல்லாம் எப்படி பிரபு, இதெல்லாம் எப்படி கரெக்டாக வருமா வராதா? இந்த பிள்ளை போய் சேர முடியாது சொல்றாங்க, இது வருமா வராதா பிரபு? அப்போ நான் வந்து கேட்டேன், பிரபு அது எங்கேயாச்சும் ஒரு பொருள் இல்லை ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, அது இங்கிலீஷோ ஹிந்தியோ ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இந்த பிரிவில் நீ போக முடியாது, அடுத்த பிரிவில் எல்லாம் இன்னும் 2 பிரிவுல போய்க்கலாம் அப்படின்னு எங்கேயாச்சும் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு? நான் கேட்டேன். இல்ல பிரபு. மாதாஜி இத்தனை ஆச்சாரியர்கள், இத்தனை குரு பரம்பரா, இத்தனை வைஷ்ணவர்கள் எல்லாரும் பாடுபடுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன அடுத்த பிரிவு இன்னும் 3 பிரிவு 4 பிரிவு செஞ்சுட்டு போறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த புறப்பாதை இந்த பொருளில் எழுதுறாரு. ஓகே, இந்த பொருளில் எழுதுகிறாரு இல்லையா? இது எழுதும் போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு எழுதியிருப்பாரு. ஓகேவா?
அவர் எழுதும் போது அவர் என்ன மனதில் எழுதியிருப்பாரு, மணி ஒரு வெடிக்கால மணி 1 2 3 4 உங்களுக்கு தெரியாது, சாப்பிட்டாரா சாப்பிடலன்னு தெரியாது. அவர் எழுதும் போது அவர் ரத்தத்தை சிந்தியதை நான் வந்து ரத்தத்தை கொடுக்குறேன், என் ரத்தத்தை நான் கொடுக்குறேன். என் புக்கு நீங்க படிக்கும் போது நீங்க என் கூட தொடர்பு பண்ணலாம். என் புக்கை நீ படிச்சுன்னா ஒருத்தர் கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டான். என்னுடைய எஜுகேஷன் எடுக்கிறவங்க கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டான். திருப்பி பேக் டு ஹோம் பேக் டு கோட் அவர் வாக்கில் பண்ண பேக் டு ஹோம் பேக் டு கோட் அது அவர் நெக்ஸ்ட் ஜேர்னி இல்லை அடுத்த பிரிவு அடுத்த 2 பிரிவு சொல்லிக்கிறாரு கிடையாது. அவர் பூர்வாளர் எல்லாத்தையும் கொடுக்கும்போது எல்லாரையும் இந்த பிரிவிலேயே வந்து முயற்சி பண்ணி போகணும்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து இன்னும் 2 பிரிவி 3 பிரிவி 4 பிரிவு போய்க்கலாம் நம்மள பாம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த லெஸ் ஃபேத் அதாவது குறைவான நம்பிக்கையில் உள்ளவங்க அவங்க அப்படி ஒன்றும் டவுன் ஆயிடுவாங்க. நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன், பகவானுக்கு பகவான் இருக்கிற பகவானுக்கு நம்ம இன்னைக்கு பகவானுக்கு பயந்து தான் பேசணும். ஓகேவா? மாறாத ஒரே ஆடியன்ஸ் பகவான் மட்டும் தான். இன்னைக்கு ஆடியன்ஸ் அவங்க மாறிட்டே இருப்பாங்க. மாறாத ஒரே ஆடியன்ஸ் பகவான் மட்டும் தான். என்னைக்குமே வந்து இந்த பீரியட் நான் பாவம் பண்றேன் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நம்மளோட வேலை திராயகம் நமக்கு பயம். 2வது 40 சொல்லுவது இப்போ நீங்க 40 சொல்ல படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு ஸ்லோ அந்த இதுல வந்து நேஹாப்பி ஸ்லோகம் இது படிச்சிட்டேன் மொழிபெயர்ப்பு. இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை, இவ்வழியில் சிறிது முன்னேற்றம் மிக பயங்கரமான பயந்து ஒரு காக்கும். இது நீங்க செய்யற சின்ன பக்தி கூட சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களை வந்து பயத்தை காப்பாற்றும். மிகப்பெரிய பயம் என்னது? மரண பயம். நீங்க செய்யற சின்னது கூட உங்களை வந்து பலம் காப்பாற்றும். பட் இப்படி நம்ம சொல்லும் போது இல்ல நீங்க இந்த பிரிவு போக சொல்லும் இந்த பிரிவு நீங்க அடைக்க சொல்லும் போது நல்ல காய்கறி வெட்டுறதுக்கு நல்ல சேவை வரணும் வர மாட்டான். நானே இந்த போக மாட்டேன் அப்ப நான் அடுத்த வாரம் வரேன் அப்படி போயிடுவாங்க. அது நம்பிக்கை குறைச்சிடும். அப்ப என்ன ஆவாங்க? திருப்பி புலன்பதில் ஓடுவாங்க, திருப்பி சென்ஸ் என்ஜாய்மெண்ட். நானும் அந்த பிள்ளை நான் பாவம் பண்ணிட்டேன் பழம் கொஞ்ச நாள் இப்படியே எழுந்திருக்கும், அது அப்படியே இறங்கிடும். என்னைக்குமே கிருஷ்ண பக்தியில ஒன் வே தான், முன்னுக்கு மட்டும் தான் போகணும், ரிவர்ஸ்லாம் கிடையாது. அதனால தான் நம்ம நம்பிக்கை வளர்த்துக்கணும். அப்ப நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கவிதா கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாம மத்தியில 22வது அத்தியாயம் 62வது ஸ்லோகத்துல சொல்றாரு, ஸ்ரத்தா சப்தே விஸ்வாசா காயே சுத்ரா நிச்சயா கிருஷ்ண பக்தி கைலேஷர்வா கர்ம துத்தஹாயா. ஸ்ரத்தா வந்து நம்பிக்கை. ஓகேவா? இந்த ஸ்ரத்தா வந்து பாத்தீங்கன்னா அது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம கிடைக்கும். நம்பிக்கை எப்போ வரும்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சேவைகள்ல நம்ம வந்து ஈடுபடுறோம். நம்ம நல்லா கவனிச்சுக்க, நம்ம சும்மா வந்துட்டு போகக்கூடாது. சும்மா வந்துட்டு போறது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மளை கமிட் பண்ணிக்கணும். நம்மள ஏதாச்சும் ஒரு வேலைகளை நம்மள உள்ள தூக்கி போட்டுக்கணும். சும்மா வந்துக்கூடாது. குருபால இந்த எண்ணத்தை கட்டி கொடுத்துருக்காரு, இந்த இஸ்கான் இந்த விஷயம் கட்டி கொடுக்காரு. நம்ம கொசு பாத்தீங்களா? கொசு பாத்தீங்களா? இப்போ நல்லா பூஸ்ட் நல்லா ஆர்லிக்லாம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தேடி வச்சிருப்போம். அவர் அழகா ஸ்லோ போட்டு ஊதிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி கூட கிருஷ்ண பக்தியில ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு சேவை ஒரு உழைப்பு போடணும், ஏதாவது செய்யணும். தென் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கிருஷ்ணர் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வரும். அது ரெண்டுமே சேம். அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட பிரிஞ்சு நீங்க சேவை செய்ய நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாதான் நீங்க சேவை செய்ய முடியும். அது ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? சேவை விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரதா நம்பிக்கை எப்போ அது ஒன்று ஸ்ட்ராங்கா ஆகுதோ, எப்போ வந்து வலுவாகுதோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்தர் என்ற பக்தி பதிலாக நம்ம முன்னுக்கு வந்துட்டே இருக்கணும். நம்ம உலக இன்பத்திலே சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பின்னாலே சென்ஸ் என்ஜாய்மெண்ட் உலக இன்பம் பின்னாடி போயிடும். நம்ம பக்தர் என்ற நிலையில முன்னுக்கு வந்துட்டே இருக்கும். நம்பிக்கை வர 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 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்பிக்கை 2 வகை நம்பிக்கை சொல்றாரு. ஓகே, ஒரு வகை நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாபாவிக ஸ்ரதா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பல உற்பாதிக்க ஸ்ரதா. இந்த ஸ்வாபாவிக ஸ்ரதா வந்து என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பகவான் மேல நம்பிக்கை வரும். அதான் ஸ்வபாவம் நம்ம உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காவே நம்பிக்கை வரும். அதான் நேச்சுரலா வரும். எப்படி ஒரு நேச்சுரலா ஒரு நம்பிக்கை வரும்னா அவங்க முந்தைய பிரிவுல பக்தி உன்முக்த சுக்குத்தி வச்சிருப்பாங்க. பக்தி உன்முக்த சுக்குத்தினா நீங்க முந்தைய பிரிவுல 2 பிரிவிலையோ இல்ல 3 பிரிவிலையோ ஏதாவது ஒரு பிரிவுல நீங்க பக்தர்களுக்கோ இல்ல கிருஷ்ணர் சம்பந்தமாக ஏதாவது செஞ்சிருப்பீங்க.
நான் எப்போ ஒரு உதாரணம் ஒரு கதை சொல்லுவேன். அது என்னன்னா, ஒரு வைஷ்ணவர் இருந்து அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக, பிரசாதம் கொடுக்கறதுக்காக ஒரு 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 சன்னியாசி இருக்காரு. அவர் சாப்பாடு அவருக்கு ஆக்கி போறதுக்காக ஒரு பக்தர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து சமைச்சு எல்லாம் வச்சுட்டு வாழை இலை வெட்டத்துக்கு போறாரு. அவர் சைக்கிள் எடுத்து நேரம் வாழை இலை வெட்டத்துக்கு போறாரு. வாழை நிறைய வெட்டி ஒரு பண்டல கட்டி வச்சுக்கிறாரு. வெட்டி சைக்கிள் வச்சுட்டு போறாரு. ஒரு வேகமா அந்த சைக்கிள் வரும்போது அந்த வாழையில வந்து ஒரு 4-5 வாழை கீழே வந்துருச்சு. அப்ப ரோட்ல போற ஒரு என்ன சொல்றது, ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சைடுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க அந்த என்ன சொல்றது, ஏதோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, அட சாமி பாருங்க நில்லுங்க, வாழை வந்து செத்து போகணும். அப்ப என்ன பண்ண, அந்த வாழை திரும்பி எடுத்து வச்சுட்டு நேரா போறாரு. அப்புறம் ஆக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சமையை சாப்பிட்டாரு. அவர் போயிட்டாங்க. அப்ப மறுபிரிவில அந்த சன்னியாசி அந்த பக்தர் அவங்களுக்கு நல்ல கறி கிடைச்சு, இந்த வாழை எடுத்துட்டு போங்க சாமி கீழே வந்து சொன்னார்ல ரோட்டுக்கு போகும்போது, அவருக்கு பிற்காலத்துல அவருக்கு என்ன ஆகுது, அவர் வந்து பகவானோட பக்தரா ஆனாரு. அது வந்து ஒரு புராண கதை, ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு சொல்லி. அது என்னன்னா, நீங்க சின்னதா ஏதாச்சும் முக்கியம் வருவாங்க, நம்ம தண்ணி கொடுத்துருப்போம். இந்த பீரியட் இல்லை, நான் சொல்றது எத்தனை பீரியட் முன்னுக்கு, அதெல்லாம் வந்து மழை பெய்து இருக்கும், தங்கத்துக்கு இடம் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் நின்று போங்க சாமி ஏதோ ஒண்ணு. இல்லை நம்ம நாயா இருப்போம், திடீர்னு அங்கே வந்து ஒரு குளம் இருக்கு, இல்லை உழுது வாய்ப்பு இருக்கு, குறைச்சிருப்போம், அதை அவங்க கொஞ்சம் காப்பாற்றிருக்கோம். ஏதோ ஒன்று என்ன பண்ணோம், அது வந்து பக்தி உண்மத்தை சுக்குர்த்தி கொடுக்கும். அந்த சுக்குர்த்தி உள்ள வந்தோன்னு என்ன பண்ணோம், நம்மளுக்கு பக்தரா வந்தோடனே அது உடனே அந்த சுக்குர்த்தி கொண்டு வந்துறாரு. ஒரு 2 பிரிவு ஒரு 3 பிரிவு செட்டு அது கொஞ்சம் மாறி உங்களுக்கு இந்த ட்ராக் கொண்டு வந்துருக்கும். இங்க வந்தவன என்ன பண்ணோம், நீங்க பகவான் வந்தவன நேச்சுரல் நம்பிக்கை வரும். சில பேருக்கு வந்து சொன்னா செய்வாங்க, சில பேர் வந்து பார்த்தோன்னு செய்வாங்க, சில பேர் வந்து என்னன்னா அவங்க இயற்கையாகவே நான் என்ன செய்யணும்னு வரும். அந்த அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வருது. அது எங்கேருந்து வருதுன்னா அது சுக்குத்திலேருந்து வரும். அதான் வந்து சுவாபாவிக சுக்குத்து. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பல உற்பாதிக சிரதான்னு என்னன்னா, வைஷ்ணவருடைய கிருபையினால வைஷ்ணவ அதாவது பல உற்பாதிக சிரதான வந்து என்ன ஆகுதுன்னா, பகவானோட பக்தரோட கருணையால வரக்கூடிய சிரதா. உதாரணத்துக்கு 2 உதாரணம் பார்த்தீங்கன்னா, அது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்னாகர் வால்மீகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுக்குர்த்தியும் கிடையாது. ஃபுல்லா வந்து காட்டுல வந்து மிருகத்தை வேட்டையாடி இப்படிதான் காட்டு முன்னாடித்தனமா இருந்த ஒருத்தன். அவருக்கு நாதரோட கருணை கிடைச்சா ஒரு வால்மீகி ஆக முடியும். அதான் பலோ உற்பத்திகா. அது வந்து வைஷ்ணவோட கிருபை, வைஷ்ணவோட கருணையால ஒருத்தருக்கு நம்பிக்கை அப்பயே கிடைச்சா ஒருத்தர் வந்து டாப் வர முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிருகாரி, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு வேட்டையாடணும் தான். அப்ப வந்து அவருக்கு நாரதோட கருணை கிடைக்குது, அவர் பக்தர் ஆகுறாரு. இந்த மாதிரி நாரதர் மூலமா நிறைய பக்தர்கள் உருவாயிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல உற்பத்திக சிரதா. அப்ப நம்ம வந்து சில சமயத்தில் கூட்டாளி கூப்பிட்டாங்க, ஃபேமிலி மெம்பர் அரங்கேஷனால இந்த வழியில வரேன், அது மாதிரி எந்த காரணத்துக்கு வேணாலும் வரலாம். ஆனா இங்க வரும்போது பக்தரோட கருணை வைஷ்ணவோட கருணை கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் மெயின் பாயிண்ட் எனக்கு கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, நம்ம நம்பிக்கை அதிகமாக நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பகவானுடைய பக்தி பாதைக்குள்ள வந்து நம்ம அதிகமாக வந்து உள்ள வர முடியும். நம்மளுக்கு வந்து குழந்தை குறைஞ்சிடும். நம்மளுக்கு ஸ்ரதா குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வந்து குழந்தை போயிடும். அப்ப ஸ்ரதா உள்ளுக்குள்ள நம்ம வந்துட்டோம், லைட்டான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னா நம்ம என்ன பண்ணணும்னா 4 விஷயம் நம்ம எப்போதும் பண்ணிட்டே இருக்கணும். அதான் இது நான் சொன்ன கிளாஸ்ல 4 விஷயம்னா, முதல் வந்து என்னன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சாண்டிங் பண்றது. பகவான் நாம சொல்றது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒண்ணு நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வரணும்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்னா வந்து உச்ச நாம சங்கீர்த்தனக்காரே ஸ்ரதா பிரச்சாரே, உச்ச நாம சங்கீர்த்தனக்காரே ஸ்ரதா பிரச்சாரே. அப்படின்னா உச்ச நாம சங்கீர்த்தனம் எங்க வந்து நாம சங்க உற்சாகமா நடக்குதோ அந்த நாம சங்கீர்த்தனம் அதை என்ன பண்ணும், அது வேறன்னா ஸ்ரதா பிரச்சாரே, அது வந்து உள்ளுக்கு நம்பிக்கை கொண்டு வரும். சைத்தன்ய மகாபிரபு சொன்னது உச்ச நாம சங்கீதக்காரே சதா பிரச்சாரே. நம்ம நாம சங்கீதம் அதிகமா பண்ண நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வரும். அந்த நாம சங்கீதம் வந்து மற்றவங்க பார்க்கறவங்க அப்படி இருக்கக்கூடாது, பகவான் திருப்திக்கா இருக்கணும். பிரேம நாம சங்கீதன் ஆள் வரலன்னா ஒரு மாதிரி, ஆள் வந்த ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து பகவான் இருக்கா சொல்லி இருக்கணும்.
அப்போ உச்சநாம சங்கீதங்கிறது ஸ்ரத்தா பிரச்சாரி. அப்போ அந்த ஸ்ரத்தா வர 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 நமக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்தோடனே நமக்கு புலனின்மை குறையும். புலனின்மை குறைச்சுன்னா நம்ம எப்பவுமே சேஃபாக இருக்கும். அதான் பாருங்க, விஸ்வாமித்திரருக்கும் ஹரிதாஸ் தாக்கூர் வித்தியாசம் என்னன்னா, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு பெண்ணு வந்து இது பண்ணுவாங்க, ஆனால் அவர் வந்து மயங்கவே மாட்டார். ஏன்னா நாமத்தில் இருக்கிறாரு, ஏன்னா மனசு சுத்தமாக இருக்கு. விஸ்வாமித்திரர் அங்கே நாமம் இல்லை, அங்கே வெறும் யோகா தான் இருக்கு, அதனால அவர் வாங்கிட்டாரு. அதனால வந்து புலனின்மை வந்து விட்டுறணும், கிருஷ்ண பக்தியில முன்னேறணும். அதுக்கு நம்பிக்கை ரொம்ப மிகப்பெரிய முக்கியம். என் ஹரே கிருஷ்ண மதம் முக்கியம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भगवद गीता की जय, कृष्ण बलराम की जय, गौर प्रेमानंदे हरि हरि बोल. இது கேள்வி சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னும் ஒரு விஷயம், 4 விஷயம் சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. ஆமா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. அடுத்து வந்து 12வது வந்து பாத்தீங்கன்னா என்னது, புஸ்தகம் படிக்கிறது, புற புஸ்தகம் படிக்கிறது. 3வது வந்து பாத்தீங்கன்னா சேவையில இருக்குது. 4வது வந்து என்ன சொல்றோம், பக்த சங்கமம். ஹரிகதா. 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 எஸ், 4 வந்து 4 பில்லர். ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, தென் வந்து ஹரிகதை கேட்குறது, அது சிரவணம் கேட்குறது, தென் புஸ்தகம் படிக்கிறது, தென் வந்து சேவை ஈடுபடுறது. இந்த 4 பில்லர் இல்லாம நம்ம வந்து பில்டிங் ஏற்றவே முடியாது. இது சில சச்சிதானந்த பக்தி சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எது கேள்வி கேட்டீங்க?